ஆராய்ந்து முடியாத நம்முடைய தேவனுடைய வழிகளை கண்டுபிடிப்பது லகுவான காரியம். ஏன் தெரியுமா? அவருடைய வழிகள் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளாகத்தானே இருந்திருக்கு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் வழிகளும் என் வழிகளும் இருக்குங்கிறார். அது என்ன வழிங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி. வேதமெங்கும் தேடி வாசிங்க. தேவன் எந்த பிரச்சனையையும் இயற்கையான வழியிலே தீர்த்து வைக்கவில்லை. எந்த ஒரு தேவையையும் இயற்கையான வழியிலே ஜனங்கள் பெற்றுக்கொள்ள அவர் செய்யவே இல்லை. His ways are always supernatural. இயற்கையான வழியில் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தான் தேவன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு முதலாவது வேணும். இரண்டாவது என்ன வேணும் தெரியுமா? டிஜிஎஸ் தினகரன், பென்னி ஹின்னு இவர்களைப் போல அற்புதம் செய்வதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, you are fully qualified as well as you are fully empowered. முக்கியமான ட்ரூத், ரெண்டாவது ட்ரூத். எல்லாரும் நீங்க இதில் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. எதுல? am I qualified, right? am I empowered? dearly beloved gods, உங்களை சிருஷ்டித்தவர் தேவர்கள் என்று அழைத்தாரு. நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். 1 யோவான் 4:17 சொல்றாரு பாருங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிசய ஆற்றல்களினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் இயேசு சொன்னாருங்க, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த சத்தியங்களை எல்லாம் அறிஞ்சிட்டோம் பாருங்க. எந்த சத்தியம்? I am fully qualified, I am fully empowered, God's ways are always supernatural. இந்த ட்ரூத் எல்லாம் எனக்கு, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சமாக வந்ததுனால எந்த பிரச்சனையையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. அநேகர் ஐயா நாளைக்கு ஆப்ரேஷன் வாங்க, ஒரே வார்த்தை தான் ஃபோனில் சொல்கிறேன். சிஸ்டர் நாளைக்கு காலையிலே வந்து உங்கள் ஹஸ்பண்டை டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுவார், இப்போ இந்த வால்வு நார்மல் சைஸாக இருக்கிறது, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவார். எதனால தைரியமாக இப்படி சொல்ல முடிகிறது? இந்த 3 ட்ரூத்து தான். ஒன்று, ஹிஸ் ways are always supernatural. நம்பர் 2, I am fully qualified. நம்பர் 3, I am fully empowered. I add one more thing. All the supernatural powers are flowing from my tongue. தொலைபேசி மூலமாக இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. உங்களுடைய கடன் பிரச்சனையோ, ஊரா வீட்டு கடன் பிரச்சனையோ பேசுங்க, தீந்துரும். 30 நாள் உங்கள் கடன் அடைந்தது என்று பேசுகிறேன், அடைஞ்சிருது. நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது என்று பேசுகிறார் எலிசா, தீந்துருது. ஏனென்றால் நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது. ஆண்டவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஆண்டோடைய பிள்ளைகள் யாருமே மனிதர்களே கிடையாதுங்க. நாம் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போகாமல் அற்புதம் செய்ய குதித்து எழும்புங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய மிரக்கிள். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் பழுதொன்றும் இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.